அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் +2 ரிசல்ட் மாணவர்களாம் கல்லூரியில் சேர்த்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்ளிகேஷனும் போட்டுட்ருக்குறாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும். அதனால் +2 பாஸ் பண்ண மாணவர்கள் அவங்களுடைய நலனை கருதி அவங்களுடைய உயர்கல்விக்கு உதவி செய்யும் பொருட்டு ஒரு மாவட்டத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரியுடைய பட்டியலையும் அந்த கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படும் பாடப்பிரிவுகளின் பட்டியலும் வெளியிட்டிருக்கோம். இதுவரையிலும் கடலூர் மாவட்டம், அந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகள், அதே போல விழுப்புரம் மாவட்டம் அதில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகள் இந்த பட்டியலை வெளியிட்டோம். கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவர்கள் அந்த கல்லூரி பட்டியலையும் அது பயிற்றுவிக்கப்படும் பாடப்பிரிவுகளையும் பார்த்து பயனடைந்துள்ளார்கள். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது, கலை அறிவியல் கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரி இருக்கு, அதில் கவர்மெண்ட் கல்லூரி, அரசினர் கல்லூரி எத்தனை, பெண்கள் கல்லூரி எத்தனை இருக்கு, தனியார் கல்லூரிகள் எத்தனை இருக்கு, அதில் எந்தெந்த பாடங்கள்லாம் பயிற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ +2 பாஸ் பண்ணிவிட்டு கலை அறிவியல் கல்லூரி, அதாவது BA, BSc, BCom, BBA, BCA இந்த மாதிரி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயன்படும் என நம்புகிறோம். மாணவர்கள் வீடியோவை பார்த்து பயனடைந்து பிறருக்கும் பகிருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 தாலுக்கா இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி தாலுக்கா, சங்கராபுரம் தாலுக்கா, திருக்கோயிலூர் தாலுக்கா, உளுந்தூர்பேட்டை தாலுக்கா, சின்னசேலம் தாலுக்கா, கல்வராயன் மலை தாலுக்கா, மொத்தம் 6 வட்டம் இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 6 வட்டம் இருக்கு. கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம், கல்வராயன் மலை தாலுக்கா. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் இந்த 6 தாலுக்காவிலும் எத்தனை கல்லூரிகள், அரசினர் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி எத்தனை இருக்கு, தனியார் கலை அறிவியல் கல்லூரி எத்தனை இருக்கு, பெண்கள் கல்லூரி எத்தனை இருக்கு, அதில் எந்தெந்த பாடங்கள்லாம் பயிற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த லிஸ்ட்டு, அந்த பட்டியல் உள்ள போகலாம். 1 பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன். 2 நேம் ஆஃப் தி காலேஜ் பேர். அடுத்த காலம் கவர்மெண்ட்டா பிரைவேட்டா, அந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜா பிரைவேட் காலேஜ்னு கொடுத்துருக்கு. அடுத்து கோர்சஸ், என்னென்ன பாடங்கள்லாம் அங்கே பயிற்றுவிக்கிறாங்க. நீங்கள் ஒரு காலேஜும் பார்த்துக்கலாம். அதுக்கு எதிர்த்தாப்பில் அது பிரைவேட்டா கவர்மெண்ட்டான்னு கொடுத்துருக்கோம். அதில் என்னென்ன பாடம் நடத்துகிறாங்க, உங்களுக்கு எந்த பாடம் பிடிக்குது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே செலக்ட் பண்ணி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் அந்த ஒரு கல்லூரியும் பார்த்து அதில் என்ன பாடம் பயிற்றுவிக்காங்கன்னு பார்த்து அதை கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த காலேஜ் அந்த கோர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஆன்லைனில் போடணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை. ரைட்டுங்களா? இப்போ இந்த கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு அப்படிங்கிறது இதை எப்படி பிரிச்சிருக்கோம்னா, எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம், அதுதான் கவர்மெண்ட்டு. ப்ளூ கலர் கொடுத்ததெல்லாம் ப்ரைவேட்டு. மகளிர் கல்லூரியை தனியாக ரெட் கலரில் தனியாக கொடுத்துருக்கோம். மகளிர் கல்லூரின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்.
இப்போ நான் வந்து அந்த கல்லூரி பேரை மட்டும் தான் படிக்க போகிறேன், காலேஜ் பேரை மட்டும் தான் படிக்க போகிறேன். ஒரு கல்லூரியில் என்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு படித்தோம்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக நீளமாக போகும். அதனால் நான் கல்லூரி நேமை மட்டும் படிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் என்னென்ன அந்த கல்லூரியில் என்னென்ன பாடம் பயிற்றுவிக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணலாம். வாங்க ஒரு கல்லூரி பேரை பார்க்கலாங்களா? 1 பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தச்சூர், கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தச்சூருங்கிற ஏரியாவில் பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். பாரதி பெண்கள் கல்லூரி இருக்கு, மகளிர் கல்லூரின்னு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ரெட் கலரில் மகளிர் கல்லூரின்னு கொடுத்துருக்கேன். 1. 2 டாக்டர் ஆர்.கே. சண்முகம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்திலிங்கிற ஏரியாவில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் இருக்குது. அது ப்ரைவேட் காலேஜ். மேலே அந்த பாரதி உமன்ஸ் காலேஜும் ப்ரைவேட் காலேஜ் தான். ப்ரைவேட்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட்னா தனியார். பக்கத்தில் எஸ்எஃப்னு கொடுத்தாங்க. எஸ்எஃப்னா செல்ஃப் ஃபைனான்ஸ், அப்படின்னா சுயநிதி கல்லூரி. சுயநிதி கல்லூரினாலும் தனியார் கல்லூரினாலும் ரெண்டும் ஒன்று தான். அதுதான் இங்கிலீஷில் ப்ரைவேட்டாக எஸ்எஃப்னு சொல்லுவாங்க. எஸ்எஃப்னா செல்ஃப் ஃபைனான்ஸ். 1 பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அது மகளிர் கல்லூரி, ப்ரைவேட் காலேஜ். அதில் என்னென்ன பாடம் நடத்துகிறாங்கன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற பாடத்தை எடுத்து படிக்கலாம். 2 டாக்டர் ஆர்.கே. சண்முகம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதுவும் ப்ரைவேட்டு. அதில் எடுத்தாப்புல என்னென்ன கோர்ஸ்லாம் நடத்துகிறாங்கன்னு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து என்ன கோர்ஸ்னோ நீங்கள் எடுத்து படிக்கலாம். 3 ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருநாவலூருங்கிற கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் திருநாவலூர் அப்படிங்கிற இடத்துல ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு இருக்குது. அது வந்து ப்ரைவேட் காலேஜ் தான். அதில் நிறைய கோர்ஸ் இருக்குது. எந்தெந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 4 திருக்கோயிலூர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆசனூர் ரோடு, திருக்கோயிலூரில் ஆசனூர் ரோட்டில் திருக்கோயிலூர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. அது பிரைவேட் காலேஜ் தான். அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 5 இமாக்குலேட் காலேஜ் ஃபார் உமன், விரியூர், சங்கராபுரம் தாலுக், கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் தாலுக்கில் இமாக்குலேட் காலேஜ் ஃபார் உமன் மகளிர் கல்லூரி. இந்த மகளிர் கல்லூரியில் அதுவும் பிரைவேட் காலேஜ் தான். கோர்ஸ் என்னென்ன கோர்ஸும் கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 6 ஸ்ரீ விநாயகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி. உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஸ்ரீ விநாயகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. அதுவும் பிரைவேட் காலேஜ் தான். அதில் என்னென்ன கோர்ஸ்னு கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 7 ஸ்ரீ சாரதா மகா வித்யாலயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், நியூ எடைக்கல், உளுந்தூர்பேட்டை. இதுவும் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் தான் இருக்குது. அந்த உளுந்தூர்பேட்டை NH45 மெயின் ரோட்டில் இருக்குது. ஸ்ரீ சாரதா மகா வித்யாலயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மகளிர் கல்லூரி, பிரைவேட் காலேஜ் தான். இதில் என்னென்ன கோர்ஸு நடத்துகிறாங்கன்னு கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். அடுத்தது 8 ஸ்ரீ லட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பங்காரம் வில்லேஜ், கள்ளக்குறிச்சி தாலுக்கு. ஸ்ரீ லட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பங்காரம் வில்லேஜில் இருக்குது. அதுவும் பிரைவேட் காலேஜ் தான். என்னென்ன கோர்ஸும் கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 9 ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஃபார் உமன், பாலி வில்லேஜ், உளுந்தூர்பேட்டையில் பாலி வில்லேஜில் இருக்குது. ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஃபார் உமன் மகளிர் கல்லூரி. அந்த மகளிர் கல்லூரி பிரைவேட் கல்லூரி தான். அதில் நிறைய கோர்ஸ் இருக்குது, எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். இது மொத்தம் 9 சொல்லியிருக்கோம். 10 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சடையாம்பட்டு, கள்ளக்குறிச்சியில் சடையாம்பட்டு அப்படிங்கிற ஏரியாவில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் காலேஜில் அது பாருங்கள், எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். அந்த எல்லோ கலர் கொடுத்தலாம் கவர்மெண்ட்டு, ப்ளூ கலர் இருக்கலாம் ப்ரைவேட்டு. அதில் என்ன கோர்ஸ் இருக்கோ அதை எடுத்து படிக்கலாம் நீங்கள். 11 செயின்ட் சார்லஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சார்லஸ் நகர், எறையூர், உளுந்தூர்பேட்டை. இதுவும் உளுந்தூர்பேட்டை தாலுக்கில் இருக்குது. சார்லஸ் நகர், எறையூர்னு இருக்குது. செயின்ட் சார்லஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் பிரைவேட் காலேஜ் தான். இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 12 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரிஷிவந்தியம், சங்கராபுரம் தாலுக். ரிஷிவந்தியத்தில் சங்கராபுரம் தாலுக்கால ரிஷிவந்தியங்கிற அந்த ஊரில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதை ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். அதில் என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 13 சுசிலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், இது உமன்ஸ் பெண் மகளிர் கல்லூரி, வீர சோழபுரம், கள்ளக்குறிச்சி தாலுக்கால இருக்குது.
சுஷிலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், மகளிர் கல்லூரி, அதுவும் பிரைவேட் காலேஜ் தான். அதில் என்னென்ன கோர்ஸும் கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸுமோ எடுத்து படிக்கலாம். 14 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருக்கோயிலூர். திருக்கோயிலூரில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கோம், எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். மொத்தம் 14 கல்லூரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 கல்லூரி வந்து கவர்மெண்ட் கல்லூரி. உமன்ஸ் கல்லூரி பார்த்தீங்கன்னா இதில் 1, அந்த சைடு பார்த்தீங்கன்னா 4, மொத்தம் 5 பெண்கள் மகளிர் கல்லூரி இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் வேணும்னு இந்த லிஸ்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். வாங்க, இப்போ வந்து நீங்கள் கல்லூரிக்கு அட்மிஷன் போகிறீங்க, அது பிரைவேட் காலேஜாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு அந்த குறிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் பார்க்கலாம். +2 முடித்து கல்லூரி சேர விரும்பும் மாணவர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்களை காலேஜ் கவுன்சிலிங் மற்றும் காலேஜ் அட்மிஷன் அன்று எடுத்து செல்லும். ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டு, இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும். அது நம்மளுக்கு நல்லதா, அதை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கணும். அதனால தான் இந்த வீடியோவை முன்னாடியே வெளியிட்டுருக்கோம். 1 என்ன சர்டிஃபிகேட் பார்க்கலாங்களா. 1 ஆதார் ஜெராக்ஸ், ஆதார் காப்பி இருந்தால் அது ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்துங்க, 3 காப்பி ஆதார் ஜெராக்ஸ் ஒரு 3 காப்பி வச்சுங்க. 2 டிசி மாற்று சான்றிதழ் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ், அதாவது மாற்று டிசி கொடுப்பாங்க. +2 எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் கையெழுத்து போட்டு அந்த ஸ்கூலோட சீல் போட்டு முத்திரை போட்டு டிசி கொடுப்பாங்க. அந்த டிசி ஒரிஜினல் வச்சிங்க, ஜெராக்ஸ் காப்பி வச்சிங்க, 3 ஜெராக்ஸ் காப்பி வச்சிங்க. 3 +2 மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ். +2 மதிப்பெண் சான்றிதழ் ஸ்கூலில் வந்து மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரிஜினல் வச்சிங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒரு 3 காப்பி எடுத்துட்டு போங்க. 4 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ். அந்த ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க, அதை ஒரிஜினல் வச்சுங்க, ஜெராக்ஸ் காப்பி 3 காப்பி வச்சுங்க. 5 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். கவர்மெண்ட்டில் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. நீங்கள் எங்கே வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபுல்லப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அங்கேயே அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லி ஒரு காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. இது வந்து 5. 6 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 3 காப்பி வச்சிங்க. 7 பேங்க் பாஸ்புக்கு அண்டு முதல் பக்க ஜெராக்ஸ். அந்த பேங்க் பாஸ்புக் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது உங்கள் பேரில் தான் இருக்குன்னு, உங்கள் பேர் உள்ள பேங்க் பாஸ்புக்குடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் அது ஒரு காப்பி ஜெராக்ஸ் வச்சுங்க. சேர்க்கை கட்டணம், நீங்கள் அட்மிஷன் போகிறப்ப சேர்க்கை கட்டணமும் எடுத்துகிட்டு போங்க. அவங்க அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டு அந்த சேர்க்கை கட்டணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கேயே கவுன்சிலிங் முடிச்சுட்டு அட்மிஷனையும் போட்டு வந்துடலாம். ரைட்டுங்களா. அடுத்தது கல்லூரியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு சில முக்கிய குறிப்புகள். என்ன குறிப்பு? 1 எந்த கல்லூரி எந்த பாடப்பிரிவு விரும்புகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிவு செய்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த வீடியோ எதுக்கு வெளியிடணும்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நம்ம மாவட்டத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குது, பிரைவேட் காலேஜா கவர்மெண்ட் காலேஜா அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு முன்னாடி வந்து எந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, எந்த காலேஜ் எடுக்க போகிறீங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒரு கோர்ஸுக்கு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, அப்போ தான் உங்கள் பேர் வந்து முன்னாடி வரும். நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் வேறு கோர்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்காது. அதான் 1 எந்த கல்லூரி எந்த பாடப்பிரிவு விரும்புகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் பதிவு செய்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் வீடியோ முன்னாடி பார்த்து எந்த காலேஜ் போக போகிறீங்க, எந்த கோர்ஸ் போக போகிறீங்க, எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை ஆன்லைனில் அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பதிவிறக்கம் செஞ்சு டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். இது 1. 2 இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்களை முன்கூட்டியே ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமாக வைத்து விடுங்கள். அந்த ஃபைலை கல்லூரி கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் அன்று பத்திரமாக எடுத்து செல்லுங்கள்.
கல்லூரி கவுன்சிலிங் அன்று குறித்த நேரத்துக்கு அந்த கல்லூரிக்கு செல்லுங்கள். அதாவது நம்ம முன்னாடியே வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போகணும்னு சொன்னோம். என்னென்ன சர்டிஃபிகேட்டு? ஆதார் ஜெராக்ஸு, டிசி ஒரிஜினலு ஜெராக்ஸு, +2 மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினலு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரிஜினலு ஜெராக்ஸு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு அதனுடைய பாஸ்புக்குடைய முதல் பக்கத்தினுடைய ஜெராக்ஸு, இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணு, அதை ஒரு ஃபைல் ஒன்று வாங்கி அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கின்னு எப்போ உங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் நடக்குதோ அன்னைக்கு அந்த கல்லூரிக்கு அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த கவுன்சிலிங் கார்டு உங்கள் வீட்டுக்கு வரும், இல்லை அழைப்பு வரும். அந்த என்னைக்கு சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு அந்த நாளுக்கு கரெக்டாக அந்த டயத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸு உங்களுக்கு கேட்டு பெற முடியும், எடுக்க முடியும். அந்த டயத்தை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் போனால் வேறு கோர்ஸுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அப்போ உங்களுக்கு அந்த சான்ஸ் போயிடும். அதில் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டு சான்றிதழில் இப்போயே ஃபைலை வாங்கி நான் சொன்ன மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சிங்க. கேட்டாங்கனாக்கா எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் பணத்தை கட்டிட்டு அட்மிஷன் போட்டு வாங்க. உங்களுடைய நன்மை கருதி +2 பாஸ் பண்ண மாணவர்களின் நன்மை கருதி உயர்கல்வியுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த வீடியோவை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்து 3, இந்த அருள் லைஃப் கைடு சேனலில் இங்கிலீஷ் டைப்பிங் செய்யும் முறையை விளக்கி வீடியோக்கள் வெளியிட்டுள்ளோம். அதாவது இந்த யூடியூப் சேனல் பேர் வந்து அருள் லைஃப் கைடு, அதாவது அருள் வாழ்க்கை வழிகாட்டி, இதான் சேனல் பேர். இதில் வந்து இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணலாம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரை பார்த்தீங்கன்னா ASDFன்னு சொல்லுவாங்க, ரைட் ஹேண்ட் ஃபிங்கரை பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJன்னு சொல்லுவாங்க. இதை ஒன்றுனையும் வச்சு எப்படி டைப் பண்ணலாம் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இந்த சேனலில் போயிட்டு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்கும், ஆங்கிலத்தில் எப்படி டைப்பிங் செய்யும் முறை வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோ போட்டிருக்கோம். அதனால் அதை பார்த்து வீட்டில் வந்து ஒரு லேப்டாப்பு இல்லை ஒரு டெஸ்க்டாப்பு அந்த ஒரு இது இருந்துட்டால் போதும், இது கீபோர்டோடு இருந்துட்டால் போதும். அதை நீங்கள் அதுலேயே டைப் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷில் டைப் அடிக்க ஆரம்பிச்சலாம். அதை இப்பயே கற்றுங்க. அது என்றைக்கும் உங்களுக்கு வந்து உயர்கல்வி போகும்போது மேற்படிப்பு போகும்போது உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக அந்த டைப்பிங் அந்த ஸ்கில் அந்த திறன் உங்களுக்கு பயன்படும். அதனால் இந்த சேனலில் உள்ள ஆங்கிலம் டைப்பிங் முறை அப்படிங்கிற வீடியோவை பார்த்து அனைவரும் பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக படிப்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நல்லா படிப்போம். ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடுறீங்க, இது வந்து காலேஜுங்க வந்து ஸ்கூல் கிடையாது. காலேஜுங்கிறது வந்து உங்களுடைய அடுத்த கட்டம். அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டு இறைவனை வணங்கிக் கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.